நம்மளோட 6 நட்சத்திரங்கள், அந்த 6 நட்சத்திரங்களுக்கும் எல்லா முக்கியமான பெண் தலைவர்கள், நம்ம நாட்டுக்கும் நம்ம மக்களுக்கும் சேவை செய்தவர்களுக்கு இன்று நன்றியை தெரிவித்து, இந்த அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லும் விதமாக ஒரு ஸ்கீமும் இன்றைக்கி நான் இது சும்மா ஒரு வாய் வார்த்தையாக இல்லாமல் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு குயிக்காக ஒரு 6 முக்கியமான அந்த 6 விஷயங்களை சொல்கிறோம். இது எல்லாமே சாத்தியம். இது சாத்தியம் இல்லாமலாம் இல்லை. அதே மாதிரி இந்த நாங்கள் திட்டத்தெல்லாம் வழங்கினது நான் ஒரு அண்ணனாக இருந்தால் என்னோட தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு அப்பாவாக இருந்தால் என்னோட பொண்ணுக்கு நான் என்ன செய்வேன், நான் ஒரு தாய் மாமனாக இருந்தால் என் தங்கச்சிக்கு நான் என்ன செய்வேன், என்னோட உறவுக்கு நான் என்ன செய்வேனோ அந்த மாதிரி எண்ணத்தில் தான் நான் அதை பிளானை போட்டேனே தவிர இதில் சாத்தியமோ சாத்தியம் இல்லை அந்த கேள்வியே இல்லை. புதுவையில் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கி புதுவை மக்களின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வரும் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் புதுவையின் மகளிர் முன்னேற்றத்திற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளான 6 முக்கிய பெண் ஆளுமைகளின் பெயரிலான 6 தலைப்புகளில் முற்போக்கான மற்றும் தொலைநோக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கின்றார். இதில் தர்மாம்பால் என்ற பெயரில் அறிவிக்கப்பட்ட பெண்கள் வாழ்வியல் மேம்பாட்டு திட்டத்தில் புதுவை பெருமை என்ற தலைப்பின் கீழ் சுய உதவிக்குழு பெண்கள் தயாரிக்கும் பொருட்களை உலக அளவில் விற்பனை செய்ய தனி இ-காமர்ஸ் தளம் அமைக்கப்படும் மற்றும் சுற்றுலாவாசிகள் வரும் இடங்களில் ஷீமார்ட் கடைகள் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாவாசிகள் வரும் இடங்களில் ஷீமார்ட்ஸ் அமைக்கப்படும் என வாக்குறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் இன்று தாக்கலான 2026-27க்கான மத்திய பட்ஜெட்டில் பெண்கள் வழிநடத்தும் நிறுவனங்கள், குறிப்பாக மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்காக ஷீமார்ட் என்ற பெயரில் சில்லறை கடைகள் அமைக்கப்படும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதையடுத்து LJKவின் திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு அக்கட்சியினர் வரவேற்பை அளித்துள்ளனர். இதன் மூலம் மகளிருக்காக தொலைநோக்குடன் LJKவின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் திட்டங்களை வகுத்துள்ளார் என்பது நிறுவனமாகியுள்ளது. புதுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுய உதவி குழுக்களும் தயாரிக்கும் பொருட்கள் அனைத்தும் நமது உள்நாட்டில் நமது புதுவை மக்கள் மகளிர் அணிகள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை உலக தரத்திற்கு சந்தைப்படுத்துவதற்காக அவர்களுக்கென்று தனி வெப்சைட் உருவாக்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் உள்ளூரிலும் கடற்கரை பகுதிகளிலும் சுற்றுலா தலங்களாக மக்கள் செல்லக்கூடிய இடங்களிலும் ஒரு வணிக வளாகம் அமைத்து சந்தைப்படுத்தப்படும் பொருட்களை விற்பனை செய்வதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.